உங்களுக்கு தெரியுமா, விநாயகர் கோவிலுக்கு சென்றால் மக்கள் ஏன் தோப்பு கரணம் போடுகிறார்கள் என்று? ஒரு நாள் சிறுவன் போல இருந்த கணேசர், அம்மா நான் நான்மாமா வீட்டுக்கு போகணும் என்று பார்வதி தேவியிடம் அடம் பிடித்தார். அம்மாவும் சிரித்துக்கொண்டே அனுமதி அளித்தார். அதனால் மகிழ்ச்சியுடன் கணேசர் விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் இருக்கும் வைகுண்டத்துக்கு சென்றார். அவரை பார்த்ததும் இருவரும் அன்போடு கட்டிப்பிடித்து இனிப்புகள் கொடுத்து குழந்தை போல விளையாட வைத்தனர். சிறிது நேரத்தில் விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தை அருகில் வைத்துவிட்டு தூங்க, அதை பார்த்த கணேசர், என்ன அழகு, சாப்பிட்டா எப்படி இருக்கும் என்று நினைத்து துதிக்கையால் எடுத்து வாயிலை போட்டார். அதே சமயம் பூமியில் அரக்கர்கள் தாக்க தேவர்கள் ஓடி வந்து விஷ்ணுவிடம் உதவி கேட்டனர். விஷ்ணு எழுந்து பார்த்தால் சக்கரம் இல்லை. சுதர்சனா எங்கே என்று கவலையுடன் கூவ, கணேசரின் வயிற்றிலிருந்து ஐயோ காப்பாத்துங்க என்ற குரல் கேட்டது. விஷ்ணு எவ்வளவோ கேட்டும் கணேசர் பதில் சொல்லாததால் சிவபெருமான் சிரித்து கொண்டு, சக்கரம் கணேசனிடம்தான் இருக்கு, அவனை மகிழ்வி என்றார். அதை கேட்ட விஷ்ணு கணேசரின் முன் தோப்பு கரணம் போடத் தொடங்க, அதை பார்த்த கணேசர் சிரித்து இருமி சுதர்சன சக்கரத்தை வெளியே விட, விஷ்ணு நிம்மதியாக அதை எடுத்துக்கொண்டு, இனிமேல் யாரும் உன்னை மகிழ்விக்க வேண்டும்னா இப்படித்தான் தோப்பு கரணம் போடுவாங்க என்றார். அதனால்தான் அன்று முதல் விநாயகரின் அருளை பெற பக்தர்கள் தோப்பு கரணம் போடத் தொடங்கினார்கள்.